பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு ஈவலா இருப்பாங்க அப்படின்னா, நான் பார்வதிய பார்த்தேன். பார்வதிய பார்க்கும்போது நான் பயங்கரமான செல்ஃபிஷான பெர்சன். இந்த மாரி பெர்சன் நம்ம லைஃப்ல பார்க்கவே கூடாது அப்படின்னு. அவங்களோட இன்னொரு சைலண்ட் வெர்ஷன் தான் சாண்ட்ரா. பார்வதி ஒரு விஷயத்த கத்தி கோபமா பேசுறாங்க அப்படின்னா, சாண்ட்ரா அத சைலண்ட்டா செஞ்சுருவாங்க. அப்படிதான் அவங்க திவ்யாவ ஒரு கேம் பிளே அவங்களோட கேம் பிளேக்காக திவ்யாவ யூஸ் பண்ணி அண்ட் அது திவ்யாவுக்கும் நேற்று தெரிஞ்சே வந்துருச்சு. அவங்க வந்து பொசசிவ் ஆகுறாங்க. பிரஜின் அண்ட் திவ்யா பேசுகிறத பார்த்து பொசசிவ் ஆகுறாங்க. அதுக்காக தான் தன்கிட்ட 2 வாரங்களாக எதுக்குன்னே தெரியாமல் நம்மளை கத்துறது, திட்டுறது, நம்மளோட கேம், அதாவது திவ்யாவோட கேமே 2 நாள் திவ்யா மறந்துட்டாங்க. மறந்து ஏன் சாண்ட்ரா பேச மாட்டோம், நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அவளை ஒரு அக்காவாக பார்த்தோம் இந்த வீட்டில், நம்ம என்ன தப்பு பண்ணணும்னு யோசிச்சு அவங்க கேமே போயிடுச்சு. பட் தெரிஞ்சிருச்சு திவ்யாவுக்கு இதுதான் காரணம் அப்படின்ட்டு. பட் திவ்யாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓ மனசு குப்பையாக இருக்குது, நீ கேவலமாக திங்க் பண்ணுற அப்படின்றதுக்காகலாம் நான் அதுக்காக ஃபீல் பண்ண முடியாது, அது ஓ புத்தியை காட்டுது அப்படின்னு யோசிச்சாங்க. அண்ட் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைவ்ல வந்துட்டு நம்மளோட சாண்ட்ரா அண்ட் விக்ரம் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ சாண்ட்ரா சொல்றாங்க, நான் திவ்யாவை முதுகுல குத்திட்டேன் அப்படின்னு திவ்யா சொல்றா இல்லையா. ஆனால் நான் முதுகில் குத்துனது கிடையாது, அவள் தான் ஏன் முதுகில் குத்திட்டா. திவ்யா தான் சாண்ட்ரா முதுகில் குத்திருக்காங்களாம். ஏன்னா திவ்யாவை வந்து சாண்ட்ரா எந்த இடத்துலையும் ஒரு நாமினேஷன்லையோ வர்ஸ்ட் பர்ஃபார்மர்லையோ எதுலேயுமே வந்துட்டு அவங்க நாமினேட் பண்ணதே கிடையாது. அப்படி இருக்கும்போது திவ்யா தான் ஏன் முதுகில் குத்திட்டா அப்படின்னு. இந்த கேமுக்காக நீங்கள் ஒரு வர்ஸ்ட் பர்ஃபார்மர் சொல்கிறீங்களோ இல்லைனா எவிக்ஷனுக்கு அவங்க பேர் சொல்கிறீங்களோ, அது கேமுக்காக நடக்கிறது, அது வேறு. ஆனால் அவங்களோட பர்சனல் கேரக்டரை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி, அவங்களோட ஃப்யூச்சரை காலி பண்ணுற மாதிரி ஒன்று நீங்கள் பண்ணீங்க இல்லையா, அதுதான் ரொம்ப பெரிய தப்பு. இப்போ திவ்யாவுக்கும் வந்து சாண்ட்ராவை ரொம்ப பிடிக்கும். இத்தனை நாள் வரைக்கும் சாண்ட்ராவை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தான். ஆனால் கேம்ல வந்து சாண்ட்ரா ஒரு விஷயம் தப்பா பண்ணும்போது நான் வர்ஸ்ட் பெர்ஃபார்மர்னு சாண்ட்ராவை சொல்றேன். ஏன்னா சாண்ட்ரா இந்த வாரம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு உங்க மூஞ்சிக்கு நேரம் சொல்லியிருக்காங்க. யார் இந்த வாரம் வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு வரும்போது சாண்ட்ராவா கனியான்னு பார்க்கும்போது கனிதான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்க மூஞ்சிக்கு நேரம் சொல்லியிருக்காங்க. அது தப்பு கிடையாது சாண்ட்ரா. நீங்க கேம்ல நீங்க பண்ற தப்பை சொல்றது இந்த விஷயத்துல தப்பே கிடையாது. ஆனால் அந்த கேமை தாண்டி அவங்க பர்சனல் லைஃபே நீங்க காலி பண்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணீங்களே, அதுதான் தப்பு. ஆனால் இங்க சாண்ட்ரா அதை ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்னைக்கு முதுகுல குத்திருக்கேன், அவளை நான் எவிக்ஷன்ல அவ பேரை சொன்னது கிடையாது, வர்ஸ்ட்ல சொன்னது கிடையாது அப்படின்றாங்க. அண்ட் மோர் ஓவர் அவங்க அண்ணா சேதுபதி இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஹிண்ட் கொடுத்தார். லைக் அவங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போகாம இருந்தாங்க, அப்போ திவ்யாவுக்கு தலைவலி இருந்தது, அதனால ஜெயிலுக்கு போகாம இருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த டைம் சேது சார் சொல்லி இருந்திருப்பாரு, அவங்க தலைவலின்றாங்க, உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் என்ன டாக்டரா, நீங்கள் அவங்க கூட இருந்தீங்க, அவங்க பேஷண்ட்டுன்னு தப்பிச்சிருவாங்க, திவ்யா வந்து பேஷண்ட்டுன்னு தப்பிச்சிருவாங்களாம், நீங்கள் ஏன் போகல அப்படின்னு சாண்ட்ராவை கேள்வி கேட்டாராம். ஸோ அப்போவே அவர் வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாராம், திவ்யா எப்படி நடிக்கிறா அப்படி தெரிஞ்சுக்கோ சாண்ட்ரா, நீ தெரிஞ்சுக்கோ திவ்யா நடிக்கிறான்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. அந்த சினாரியோ நல்லா பார்த்தவங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல திவ்யாவுக்கு தலைவலிக்குது, திவ்யா போகலை. ஆனால் திவ்யா இவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க, சாண்ட்ரா நீங்கள் ஜெயிலுக்கு போனால் போங்க, நான் டீ குடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் சாண்ட்ராக்கும் ஜெயிலுக்கு போகக்கூடாது, விக்ரம் சொல்லி நான் ஜெயிலுக்கு போகக்கூடாது, அதுக்கு அவங்க யூஸ் பண்ண ஆயுதம் தான் திவ்யா. திவ்யாவோட தலைவலியை ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணி அவங்க ஜெயிலுக்குள்ளே போகாமல் இருந்தாங்க. அண்ட் சேதுபதிக்கும் வந்துட்டு இவங்களை திட்டுறதுக்கு ஈஸி, நம்மளோட திவ்யாவுனா ரொம்ப ஈஸியாக திட்டிடுவார். சாண்ட்ராவை திட்ட முடியாமல் சாண்ட்ராவுக்கு ஒரு ட்ரம்ப் கார்டாக அவர் திவ்யாவை யூஸ் பண்ணார். அன்னைக்கு திவ்யாவோட தலைவலி இல்லையா இருக்கா அப்படின்னு சொல்கிறதுக்கு இவர் டாக்டரா. அடுத்த நாள் திவ்யா வாமிட் எடுத்தாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு தலைவலி, அடுத்த நாள் கஞ்சி மட்டும்தான் குடிச்சாங்க, நான் அடுத்த நாள் வாமிட் எடுத்தாங்க. அப்போ எப்படி அவர் வந்து ஒருத்தருக்கு ஃபிசிக்கலாக ஹர்ட் ஆகிற விஷயத்த, பார்வதியை காலை மிதிச்சதுக்கு அன்னைக்கு அவ்வளோ அழுக வச்சு சபரியை அழுது உடைய நிற்க வச்சிங்க இல்லையா, அப்போ பார்வதிக்கு ஃபிசிக்கலி ஹர்ட் ஆனதுக்கு அதுக்கு நியாயம் வாங்கி கொடுத்தாரு சேது சார். ஆனால் திவ்யாவுக்கு ஃபிசிக்கலாகவும் முடியல, அவங்களுக்கு ஆல்ரெடி தலைவலி இருக்குது, வாமிட் எடுத்தாங்க, முடியல. அதே மாதிரி அவங்கள மென்டலியும் அஃபெக்ட் பண்ணாரு சேதுனா. அந்த பொண்ணு வந்து உண்மையாக தலைவலியா, அவங்களுக்கு என்ன டாக்டரா, அவங்க பேஷண்ட்னு சொல்லி தப்பிச்சிருவாங்க, நீங்கள் ஏன் சாண்ட்ரா போகலை அப்படின்னு சொல்லி அவங்கள மென்டலியும் அஃபெக்ட் பண்ணீங்க, இன்னமும் திவ்யா போய் சொல்கிற மாதிரி. ஸோ இவ்வளோ எல்லாம் உங்களுக்காக தான் பண்ணார் சேது சார், வந்து உங்களுக்காக பண்ணார். நம்ம மச்சானோட ஒய்ஃபை நம்ம என்ன சொல்ல அப்படின்னு உங்களை காப்பாற்றினார். அதை இன்னைக்கு ஒரு ஆயுதமாக சாண்ட்ரா பயன்படுத்துகிறாங்க. விக்ரம் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அன்றைக்கே எனக்கு வந்து சேது நான் ஒரு ஹிண்ட் கொடுத்தாரு, அவர் நடிக்கிறான்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் அவளை விட்டு விலகிட்டேன் அப்படின்னு. இதெல்லாம் பச்சை பொய்யாவே சாண்ட்ராக்கு தெரியாதா? ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு ரீசன் சொல்லிட்டு இருக்காங்க. விக்கல்ஸ் கிட்ட சொல்லும்போது அவர் சேதனா கொடுத்த ஹிண்ட்னால தான் நான் விலகிட்டேன் அப்படின்றாங்க. வியானா கிட்ட சொல்லும்போது எனக்கு இருந்தது ஒரே ஒரு ஹார்ட், பிரஜின்காக வச்சுருந்தேன், அதையும் பிரஜின் உடைச்சிட்டாரு அப்படின்னு. எப்போ இந்த டிஸ்கஷன் வரும் அப்படின்னா, லைக் எல்லாருமே வந்து அந்த வீட்டில் ஆம்லேட் போட்டு சாப்பிடுவாங்க. அப்போ வியானாக்கு யாரோ ஹார்ட் ஷேப்பில் போட்டு, அமித் ஹார்ட் ஷேப்பில் போட்டு கொடுப்பாரு. அப்போ வியானா சொல்லுவாங்க, எனக்கு ஹார்ட் மாதிரி யாரெல்லாம் போட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேரை சொல்லும்போது இந்த இடத்துல சாண்ட்ரா சொல்கிறாங்க,
அப்படின்றாங்க. ஏன்னா நெறைய பேர் வந்துட்டு சாண்ட்ரா எந்த இடத்துலயுமே அப்படி சொல்லவே இல்லையே அப்படின்றாங்க. லைவ் பார்த்தவங்களுக்கு இது கண்டிப்பா ஞாபகம் வரும்னு நெனைக்கிறேன். அந்த இடத்துல சாண்ட்ரா சொல்றாங்க, "எனக்கு இருந்தது ஒரே ஒரு ஹார்ட். அந்த ஹார்ட்டையும் உடைச்சிட்டாரு என் புருஷன். அவர் இன்னொருத்தர்கிட்ட கடலை போட்டுட்டு இருக்காங்க" அப்படின்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம வியானா கிட்ட அங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்க கழட்டி வச்சு இந்த விஷயத்த டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நைட்டு அவங்க 2 பேரும் அந்த நெக்லஸ் டாஸ்க்ல பிரஜின் அண்ட் திவ்யா உட்காந்து பேசினதை இவங்க வந்து அடுத்த நாள் விக்கல்ஸ் அவர் சும்மா ஜென்ரலா சிரிச்சது கூட வியானா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவன் வந்து என்னை பார்த்து விக்கல்ஸ் என்னை பார்த்து நக்கலா சிரிக்கிறான், உன் புருஷன் இங்கே உட்காந்து கடலை போட்டுட்டு இருக்கான்னு சிரிக்கிறான் அப்படின்னு. ஸோ அவங்க மைண்ட் செட் அவங்களாம் வந்து ஒரு பொசசிவ் ஃபீல் வந்துட்டாங்க. வந்துட்டு அதை வியானா கிட்ட அப்படி சொல்லியிருந்தாங்க. விக்ரம் கிட்ட இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இல்லை விக்ரம் அந்த அண்ணா சேதுனா சொல்லிட்டார், நான் அதுக்கப்புறமா எப்படியா கூட இருக்க முடியும் அப்படின்றாங்க. அண்ட் ஒரு சிலர்கிட்ட பார்வதி கிட்ட ரம்யா கிட்டலாம் சொல்லும்போது பிரஜின் போயிருக்கான் அந்த கவலை கூட இல்லாமல் நான் அடுத்த செகண்ட் வார்ட்ரோப் கூட ட்ரெஸ் வைக்கணும் இப்படியெல்லாம் கேட்டுட்டு இருக்கா, இவெல்லாம் என்ன மனுஷியா, இவெல்லாம் ஒரு ஹியூமன் தானா அப்படின்ற மாதிரி தேவையே இல்லாமல் கத்துனாங்க. ஸோ ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு போய் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு புரியல, உண்மையாகவே சாண்ட்ரா இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது நான் பிரஜின்காக வந்திருக்கேன், அவரோட கெரியர் டெவலப்மெண்ட்காக தான் வந்திருக்கேன், அவருக்காக தான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் அப்படின்றாங்க. அதுவே முதல்ல எனக்கு எந்த விதத்துலன்னு புரியல. இப்போ சாண்ட்ரா உள்ள இருந்தாங்கன்னா பிரஜின் அப்படியே டைட்டில் அடிச்சிருவாரா? அதுவே லாஜிக் வைஸ் இடிக்குது. சரி என்னமோ கர்மம் உள்ள வந்துட்டீங்க, உன் புருஷனுக்கு கெரியர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு உள்ள வந்த சாண்ட்ரா தன்னோட புருஷனோட கேரக்டர் தானே எப்படி ஸ்பாயில் பண்றாங்க. ஏன்னா என் புருஷன் வந்து இன்னொருத்தர் பொண்ணுகிட்ட கடலை போட்டுட்டு இருக்கா அப்படின்றது நீங்களே தான் சொல்றீங்க. அண்ட் உங்களோட புருஷனை எத்தனை இடத்துல நீங்களே விட்டு கொடுத்துருக்கீங்க. கண்ணால் பார்க்கும்போது எல்லாத்துக்கும் என் புருஷன் தான் என் புருஷன் தான் அப்படின்னு சொல்கிற சாண்ட்ரா பல இடங்களில், அதாவது இந்த ஜெயிலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாரம் பிரஜின், சாண்ட்ரா, திவ்யா 3 பேருக்குமே திட்டு விழுந்திருக்கும். இவங்களுக்கு திவ்யா அண்ட் சாண்ட்ராக்கு வந்து ஏன் ஜெயிலுக்கு போகல அப்படின்னு திட்டி முடிச்சதுக்கப்புறமா பிரஜினை போட்டு திட்டிருப்பார் சேதுனா. ஏன் வந்து நீ விக்கல்ஸை வந்துட்டு அவர் ரொம்ப பேசியிருப்பார், அடித்து கண்டம் பண்ணிடுவேன் அந்த மாதிரிலாம் பேசியிருப்பார், அப்படி ஏன் நீ பேசின அப்படின்னு சொல்லி சேதுனா திட்டியிருப்பார். அப்போது இந்த வாரத்தில் 2 பேருமே திட்டு வாங்கினாங்க. சேது சார் கிட்ட சாண்ட்ராவும் வந்து ஜெயிலுக்கு போகாததுக்கு திட்டு வாங்கினாங்க, பிரஜினும் விக்கல்ஸ் கிட்ட ஓவராக பேசி திட்டு வாங்கினார். ஆனால் அது எல்லாத்தையும் அப்படியே மூடி மறைச்சிட்டு பிரஜின் கிட்ட போயிட்டு சாண்ட்ரா ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. உங்ககிட்ட என்ன அச்சு சொன்னேன், ஏன் அச்சு இப்படி கோவப்படுற, ஏன் அச்சு இப்படி வேர்ட்ஸ் விடுற, நம்ம குழந்தைங்க பார்ப்பாங்கல்ல அச்சு, இந்த குழந்தைங்க பார்ப்பாங்க அச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியலையா, குழந்தைங்கள் உங்களையும் பார்க்குறாங்க, நீங்கள் விக்கல்ஸை என்னென்னலாம் பேசுனீங்க, அந்த ஜெயிலுக்கு போக மாட்டேன்றதுக்கு எவ்வளோலாம் பேசினாங்க தெரியுமா? அதுவும் ரொம்ப கேவலமாக பேசினாங்க. நான் பாத்ரூம் போனால் வருவியா, நான் எங்கே போனாலும் அப்படியே வந்து உட்காந்து, ஏன்னா அவங்க ஜெயிலுக்கு போகாமல் இருக்காங்க. அப்போ விக்கல்ஸ் வந்து உட்காந்துட்டே இருக்கார். நான் பாத்ரூம் போவேன் வருவியா, இப்போ நான் ட்ரெஸ்ஸு மாற்ற போகிறேன் இங்கே வருவியா அப்படின்ற மாதிரி எவ்வளோ மோசமாக பேசினாங்க. அப்போ இதெல்லாம் உங்கள் குழந்தைகள் பார்க்க மாட்டாங்களா? இவ்வளோ தப்பு பண்ணி நீங்களும் சேது சார் கிட்ட திட்டு வாங்கினீங்க, உங்கள் புருஷனும் திட்டு வாங்கினாரு. ஆனால் உங்கள் புருஷன் அடுத்த செகண்ட் மாட்டி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. எனக்கு புரியலை, உண்மையாகவே பிரஜின் மேலே அவங்களுக்கு லவ் இருக்கா, இல்லை அவங்களோட கேமுக்காக அவங்க எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்களோ, தன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், தன்னோட புருஷன், குழந்தைங்க பேரை சொல்லி சொல்லி நம்மக்கிட்ட ஒரு சிம்பத்தி கார்டு யூஸ் பண்ணுறாங்க. இப்படி எல்லாத்துலேயுமே சாண்ட்ரா விளையாடிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போவும் தன்னோட தவிர நான் உணர மாட்டேன், அடுத்தவங்களை தான் நான் இப்போ மறுபடியும் ஃபால்ஸ் அக்யூசேஷன் வைப்பேன் அப்படின்றதுல எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் அப்படின்னு தெரியல. உங்களை நல்லவங்களா நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவீங்களா சாண்ட்ரா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நான் நிஜமாக நினச்சிட்டு இருந்தேன் சாண்ட்ரா தான் கேஷ் பாக்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க, ஏன்னா அவங்க பண தேவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் டிசர்விங்கே கிடையாது, டிசர்விங்கே இல்லாத அவங்க தான் எடுத்துருவாங்களோ அப்படின்னு நினச்சேன். பட் அவங்களுக்கு அதுவும் கிடையாது. டெஃபினட்டாக இந்த வாரம் அவங்க எவிக்ட் ஆயிடுவாங்க. லீஸ்ட் ஓட்டிங்கில் தான் அவங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில்? ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ட்ராமா பண்ணியிருக்காங்க. அவங்க நிறைய பிக் பாஸ் பார்த்து ஓகே நம்ம முதல்ல ஒரு சிம்பத்தி கார்டு ட்ரை பண்ணுவோம், இந்த வீடே தனக்கு எதிராக இருக்கிற மாதிரி ஒரு சிம்பத்தி கார்டு ட்ரை பண்ணுவோம், இல்லை என் புருஷனே எனக்கு துரோகம் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஒரு அப்பாவி கார்டு யூஸ் பண்ணுவோம், இல்லைனா என்னை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க, தூங்க கூட விட மாட்டுறாங்க, இங்கே ஹியூமானிட்டியே இல்லை அப்படின்ற ஒரு கார்டு ட்ரை பண்ணுவோம், இல்லை அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ஜாலியாக என்னோட தப்பெல்லாம் உணர்ந்து நான் திருந்திட்டேன்ற மோடுக்கு போயிடுவோன்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இப்போவும் தப்பை உணராமல் திவ்யா முதுகுல குத்திட்டா அப்படின்னு பேசுறதெல்லாம் உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லைல்ல? என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல? இத்தனை பேர் பார்க்குறாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் மாற்றி மாற்றி பேசும்போது உங்கள் மேலே இருக்கிற மரியாதை என்ன ஆகும்? ஆனால் உண்மைக்கு எப்போதுமே சத்தம் ஜாஸ்தி. அவங்க உண்மையாக இருக்காங்க, அதனால இன்னைக்கு வரைக்கும் உங்களை மூஞ்சிக்கு நேரம் அவங்களால கேள்வி
கேள்வி கேட்க முடியுது. சாண்ட்ரா, நான் வெளியே போனா கூட உன்கிட்ட பேச மாட்டேன். ஏன்னா நீ என் முதுகுல குத்திருக்க. நீ அவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்க அப்படின்னு அத்தனை பேருக்கு முன்னாடி அடிச்சு பேசுற கான்ஃபிடன்ஸ் திவ்யாவுக்கு இருக்கிற காரணம் அவங்க உண்மையா இருந்தாங்க. ஆனால் நீங்க இப்பவும் பொய் 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 தப்பு தப்பு இது பண்றனால தான் ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு உங்களால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமே தவிர ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல உங்களால எல்லாரும் முடியும் பேச முடியாது. ஏன்னா நீங்க ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொன்று சொல்லியிருப்பீங்க. நீங்க இந்த வீட்டில் சர்வைவ் ஆகணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொருத்தர்கிட்ட ஒன்னொன்னு சொல்லியிருப்பீங்க. அப்போ ஒரு 10 பேர் முன்னாடி வச்சு உங்களால பேச முடியாது. சொன்னா நீங்க மாட்டிக்குவீங்க. அதுதான் உண்மைக்கும் பொய்க்கும் இருக்க வித்தியாசம். உண்மை எந்த இடத்துலனாலும் சத்தமா பேசும். உங்களை மாதிரி பொய் பேசுறவங்க எப்போதுமே ஒளிஞ்சு நின்று தான் பேச முடியும். திவ்யாவோட முதுகு பின்னாடி தான் உங்களால பேச முடியுமே தவிர திவ்யாவோட முகத்துக்கு நேரம் உங்களால பேச முடியாது அப்படின்றதான் உண்மை. ஸோ இப்பவும் தன்னோட தவற உணராம சாண்ட்ரா பேசுறதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.